ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். ஒன்றும் இல்லை, பேட் வைப்ஸ் பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா பூஜையே பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து ஃப்ரைடே எடுத்த vlog தான். ஓகே, ஃபஸ்ட்டு வாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு வாசல் படியில் நல்லபடி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த குட் வைப்ஸு பேட் வைப்ஸு பற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதாவது நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில் நம்மளோட எண்ணங்கள் தான் வந்து நம்மளோட அந்த அதிர்வலைகளுக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம வீடு ஹவுஸு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இப்படியெல்லாம் பூஜை பண்ணுறது ஒரு சிலருக்கு என்ன மாதிரியே ஒரு மன நிம்மதியை தரும். அதை வந்து மெனக்கெட்டு செய்ய முடியாத அளவுக்கு அது ஒரு தாட் வர்றது தான் வந்து அந்த பேடு வைப்ஸு அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஒரு சிலர் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அவங்கவுங்க மனசுக்கு எப்படியோ அப்படி எடுத்துப்பாங்க. சோம்பேறித்தனமாக இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு சிலர் உண்மையிலேயே சோம்பேறிகளாக கூட இருக்கலாம். அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் கூட தன்னை மாற்றிக்கிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அதிர்வலைகளை, அதாவது சாமி பாட்டு கேட்க பிடிக்கிறவங்க சாமி பாட்டு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பொதுவாகவே சாங்ஸ் கேட்குறது நிறைய பேருக்கு பிடிக்கும். சாங்ஸ் கேட்க பிடிக்காது அப்படின்னலாம் யாருமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்திடலாம். சாங்ஸ் இப்போ வந்து எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் போட்டு விட்டுட்டு வீட்டு வேலை பார்க்குறது ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்றதும், நிறைய லேடிஸ் வந்து அப்படி தான் இருப்பாங்க அப்படின்றது என்னோட ஒரு கணிப்பு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 90s கிட்ஸோட ஒரு அதாவது சிக்னேச்சரான ஒரு விஷயம். 90s கிட்ஸு ஜென்ரலாகவே 90s டைமில் வெளிவந்த சாங்ஸ் எல்லாருமே இப்போ இருக்கிற கிட்ஸுமே இப்போ இருக்கிற பிள்ளைங்களுமே அதைத்தான் விரும்பி கேட்குறாங்க. அந்த பாடல்கள் 90ஸில் வந்த பாடல்களை தான் விரும்பி கேட்குறாங்க. அதனால தான் வந்து அவங்கவுங்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் அந்த மனசு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கிற அந்த எதிர்மறையான அந்த எண்ணங்கள் எல்லாம் போயிட்டு நேர்மறையான அந்த எண்ணங்கள் வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின ஒரு விஷயம். இது வந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்குமே இந்த ஒரு எண்ணங்கள் இருக்குங்க. இது ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தனியாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன அந்த எண்ணெய் அலைகள் ஓடும். அதாவது இதை மாற்றுறதுக்காகவே ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு சிலரெல்லாம் கற்றுப்பாங்க. அந்த மாதிரி நானும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். மெஹந்தி எல்லாம் அந்த மாதிரி தான் நான் கற்றுக்கவே ஆரம்பித்தேன். இப்போ பார்த்திங்கன்னா மெஹந்தி நான் போடுவேன். ஆனால் அதை வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக கொண்டு போகிற அளவுக்கு தெரியலைன்னு சொல்லலாம். எனக்கு மேபி தெரியலையா, இல்லை எனக்கு அந்த வாய்ப்புகள் அமையலையா அப்படின்றது தெரியல. எல்லாம் மக்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு மட்டும்தான் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த தாட் இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா இல்லத்தரசி வந்து அப்படி ஒரு மைண்ட் செட் அப்செட்டாக இருந்தாங்கன்னா அந்த வீடே வந்து ஃப்ளாப்பு தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ காலையிலேருந்து வேலைக்கு போயிட்டு வரவங்க வந்தாங்கன்னா ஒரு ரிலாக்ஸாக அவங்களாலையும் இருக்க முடியாது. என்னடா வீடெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். இவங்க வந்து ரிலாக்ஸாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் அது எல்லாமே சரியாகும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இது வந்து இல்லத்தரசிகளோட மெயினான ப்ராப்ளம். இதை மறக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெளியில் போகிறது ரொம்பவே வந்து பிடிக்கும். ஏன்னா எனி டைம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு அதுக்காக வெளியில் வந்து நீங்களாகவே போகலாமே, பைக் இருக்குது, இப்போல்லாம் எல்லாருமே வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை விட வந்து ஃபேமிலியோடு போகிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாரெல்லாம் வந்து இல்லத்தரசிகள் இதை பார்த்துட்ருக்குறவங்க ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை தப்பு இது அப்படின்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதாவது ஒருத்தரை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை பற்றி அதுக்குள்ளெல்லாம் நான் போகலை. நான் சொல்கிறது வந்து அந்த அஃபெக்ஷனை பற்றியும் அந்த எதிர்மறையான எண்ணங்கள் ஏன் வருது அப்படின்றத பற்றியும் மட்டும்தான் சொல்கிறேன். எனக்கு வந்து இப்படி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பண்ணுறது ஒரு ரிலாக்ஸேஷன் மைண்டுக்கு கிடைக்கும். எனக்கு கந்த சஷ்டி கவசம் பாடல் போட்டுக்கிட்டே அதை கேட்டுகிட்டே வந்து இப்படி
கோலம்லாம் போட்டுட்டு இப்படி பூஜை பண்ணுறது, சாம்பிராணியெல்லாம் காட்டி பூஜை பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சமான விஷயம். மைண்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரிலாக்ஸேஷன் இதிலேருந்து கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து வாசலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேன்றதுனால தாமரை பூ கோலம் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா அன்றைக்கே க்ளீனிங் விலாகில் ஷேர் பண்ணியிருப்பேன். எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடியாக தான் வச்சுருக்கேன். விளக்கெல்லாம் தேய்ச்சி பொட்டெல்லாம் வச்சு ரெடியாக தான் வச்சுருக்கேன். இப்போ ஜஸ்ட்டு பூஜைக்கு உண்டான அந்த வேலைகளை மட்டும்தான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். பூஜைக்கு உண்டான வேலைகளே எவ்வளோ வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு நம்மளும் ரெடி ஆகிட்டு ஈவினிங் தான் பூஜையே பண்ண ஆரம்பித்தேன். விளக்கேற்றி சாமி கும்பிட்ட அப்புறம் தாங்க திருப்தியாகவே இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி